கட் பண்ணி வச்சிருக்க காலிஃப்ளவரை கொஞ்சமாக மஞ்சத்தூள் உப்பு போட்டு லைட்டாக அவிச்சு எடுத்துக்கோங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய், 2 தக்காளி, இஞ்சி, பூண்டு எல்லாம் அரைச்சி எடுத்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் நம்ம செய்ய போகிறது கோபி சன்னா மசாலா. அதுக்கு சூடான பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. சோம்பு, வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. லைட்டாக அவிச்சு வச்சிருக்க காலிஃப்ளவரையும் அதோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதோட சன்னா சேர்க்க போகிறோன்னா நான் முதல்ல நைட்டு சன்னா ஊற போடலை. அதுக்கு நான் என்ன பண்ணேன்னா கொண்டக்கடலையே நல்லா வெறுங்கடாயில் ஒரு 5 நிமிஷம் வறுத்துட்டு குக்கரில் போட்டு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு 5லேருந்து 6 விசில் வரைக்கும் விட்டாங்க. சூப்பராக வந்துருச்சு. இப்போ 1 1/2 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், ருசிக்கு ஏற்ற மாதிரி உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டாச்சுங்க. இப்போ தக்காளி எல்லாம் அரைச்சி வச்சிருந்தோம் இல்லையா, இஞ்சி பூண்டு அதை இதோட சேர்த்துக்கோங்க. மிக்ஸி ஜாரையும் அலசி அதில் இருக்க தண்ணியையும் ஊற்றிக்கோங்க. சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான சன்னா மசாலா கிரேவி ரெடியாகிடுங்க. கிரேவியாக வேணும்னா இந்த கன்சிஸ்டன்சியில் எடுத்துக்கோங்க. நல்லா திக்காக சாப்பாட்டுக்கு தொட்டுக்கிற மாதிரி வேணும்னா இன்னும் கொஞ்சம் சிம்மிலேயே வச்சு வதக்கி விட்டு எடுத்துருங்க. சூப்பரான சன்னா மசாலா ரெடிங்க. இதே மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.